இந்த மாதிரி பாடசாலையில் நடக்கும் அநியாயங்களை உடனடியாக நிறுத்துங்கள். இது முற்றுப்புள்ளி அல்ல, இது தொடரும். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மாணவர்களே உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்க விசுவாசமா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது ஒவ்வொரு பாடசாலையிலும் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு பாடசாலையிலும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். உங்களுடைய பிரதேசத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுங்கள். உங்கள் பாடசாலையில் இந்த போராட்டம் இப்படியான கயவன்களை பாடசாலை என்ற பேரில் கல்விங்கிற பேரில் அரசியல்ங்கிற பேரில் இப்படியான அநியாயங்களை நாங்க உடனே தட்டி கேட்கணும். பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டோம். நாங்க இன்னைக்கு இருந்து போக மாட்டோம். மெயினா என்னன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு நிறைய ஆசிரியர்மார்கள் 10 வருஷத்துக்கு மேல இந்த ஸ்கூல்லே இருக்கிறாங்க. அவங்களும் இந்த இடத்துல இருந்து வெளியே எடுக்கணும். அதுதான் எங்களோட ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் எங்கட வீட்டு பிள்ளைக்கு நடந்தது இன்னொரு பிள்ளைக்கு நடக்க கூடாது. அதோட அதுல இருக்க அதிபரையும் வெளியேற்றணும். அதுக்கான ஒரு போராட்டம் தான் இது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆசிரியருக்கும் ஒரு பயம் வரணும். இதுக்கப்புறம் இந்த பிள்ளைக்கும் நாங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரணும். இன்னைக்கு நாங்க எடுக்கிற முடிவு தான் நாளைக்கு எங்க மத்த பிள்ளைங்களுக்கும் ஒரு தீர்ப்பா அமையும். கண்டிப்பா நீங்க எல்லாம் எங்களோட உதவி செய்யணும். இதுக்காக முன்னுக்கு நிக்கணும். அதுதான் உங்கள்ட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றது. போராடுவோம்.